ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாம் தயாராக இருக்கீங்களா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு ரயில் நிலையத்தை ஆய்வுக்கூடமாக்கிய பேப்பர் பாயை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அமெரிக்காவில் இருக்கிற மெக்சிகன் அப்படிங்கிற ஊரோட ரயில் நிலையம் எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக இருக்கும். அந்த பெரிய ரயில் நிலையத்தில் எடி அப்படிங்கிற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ரயில் நிலையத்தில் ஒருத்தர் வாழ முடியுமா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது சரிதான். ஆனால் அந்த சிறுவன் அங்கேயே எந்த நேரமும் இருந்ததால் அப்படியும் சொல்லலாம். அவனோட அம்மா நான்சிமாத் பாக் எலியட் அவனை பள்ளியிலேருந்து நிறுத்திட்டாங்க. காரணம், பள்ளியில் அவனை ஆசிரியர்கள் சரியாக கவனித்து பாடம் நடத்தலை அப்படின்னு அவங்க அம்மா நினச்சாங்க. அதனால் வீட்டிலையே எடிக்கு அவங்க பாடம் நடத்தினாங்க. எடி பாட புத்தகங்களை விட அறிவியல் நூல்களை அதிகம் விரும்பி படித்தான். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே ஆர்ஜி பார்க்கர் எழுதின இயற்கை தத்துவத்துறை அப்படிங்கிற புத்தகத்தை அவன் வாசிக்கிறத ஆசிரியர்கள்லாம் ஆட்சேபிச்சாங்க. அதனால அவன் பள்ளியிலேருந்து நின்றுட்டான். அறிவியல் மேலே இருக்கிற ஆர்வம் அவனை வீட்டுக்கல்வி அதிகரிக்கவே செஞ்சதுன்னு தான் சொல்லலாம். வறுமைக்கு நடுவே அவனோட அறிவு பிரகாசிச்சுது. ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகளுக்கு மிட்டாயும் தினசரி நியூஸ் பேப்பர்களும் விற்றபடி எடி வாழ்ந்தான். அதோட அறிவியல் ஆய்வுகள் பலவற்றில் சுய ஆர்வத்தோடு அவன் ஈடுபட்டுட்டு வந்தான். ஒரு நாள் பத்திரிகை விற்பனையில் மும்முரமாக இருந்துகிட்டு இருந்தப்போ 3 வயசு சிறுமி ஒருத்தி மேலே ரயில் மோதி பெரிய விபத்து நடக்க இருந்துச்சு. இமைப்பொழுதில் பாஞ்சு ஓடி போய் அந்த சிறுமியை காப்பாற்றினா எடி. தன்னோட உயிரை துச்சமாக நினச்சி அவன் செஞ்ச அந்த சாகசம் எல்லாரையும் ஈர்த்துச்சு. அந்த சிறுமியோட பெயர் ஜிம்மி. அவ அந்த ரயில் நிலைய மேலாளரோட மக. ரயில் நிலைய மேலாளர் எடிக்கு நன்றி மட்டும் சொல்லலை, அவனுக்கு ஆய்வுகள்லாம் செஞ்சு பார்க்கறதுக்கு அந்த ரயில் நிலையத்தில் உள்ள தன்னோட அறையில் ஒதுக்குப்புறமாக ஆய்வகம் ஒன்றையும் அமைச்சு கொடுத்தாரு. அந்த ரயில் நிலையத்தில் கம்பியில்லா தந்தி முறையை ரயில் நிலையங்களுக்கு இடையே தகவல் பரிமாற்றம் செய்ய தன்னோட முதல் கண்டுபிடிப்பாக எடி அறிமுகம் செஞ்சான். அப்போ அவனுக்கு வயசு என்ன தெரியுமா? 14. அது மட்டும் இல்லை, ஓடக்கூடிய ரயிலை உடனே நிறுத்த முடியாத நிலை அப்போ இருந்துச்சு. அதுக்கு மாற்றா இன்னைக்கு எந்த பெட்டியில் பயணம் செய்கிறவரானாலும் ரயிலை ஒரு அவசர காலத்தில் நிறுத்த சங்கிலி போன்ற அமைப்பை கண்டுபிடிச்சது எடி என்கிற எடிசன் தான். தன்னோட வாழ்நாளில் ஏறத்தாழ 2000 கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி உலகத்தோட கவனத்தை ஈர்த்து பிற்காலத்தில் தாமஸ் ஆல்வா எடிசனாய் பிரகாசித்தான் அந்த சிறுவன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.